என்னையா உன்னை கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஐயையோ ஐயோ ஐயையையோ ஐயையோ ஐயோ ஐயையையோ ஐயையோ ஐயோ ஐயையையோ ஐயோ 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 சோ ஐயையோ ஐயோ ஐயையையோ ஐயையோ ஐயோ ஐயையையோ ஷட் அப். ஐயோ இது நல்லா இருக்கு. ஐயையையோ. நியூ ஃபில்மாலயா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. ஸோ இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் அதிகப்படியாக வந்து ஷேர் செஞ்சுக்கிட்டோம் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா சினிமா பிரபலங்கள் கூட அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இல்லை. அண்ட் அதை தாண்டின ஒரு பிரபலமாக இவங்க இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். வேற யாரும் இல்லை, அன்னை அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செலவச்சு கோவில் கட்டி இருக்கக்கூடியவங்க தான். நம்ம ஊரில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் அப்படின்னாலே வந்து ஒரு அதிகப்படியான ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, பக்தி உள்ளவங்க வந்து உடனே சாமிக்கு அடுத்தபடியா அப்படின்ற மாதிரி போய் அவங்கள கும்பிடுறது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது கூட இல்லாமல் அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களை உடனே இந்த பரிகாரம் அது பரிகாரம் சொல்லிட்டு அதை அப்படியே நம்பி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவ்வளோ, இந்த ஏதாவது ஒரு பரிகாரத்தில் நம்மளுடைய கஷ்டம்லாம் போயிடாதா, நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடச்சிடாதான்ற ஒரே அந்த ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டினால தான் இந்த மாதிரியான போலி சாமியார்கள்லாம் வந்து வளம் வந்துட்டுருக்குறாங்க. இதுக்காக சித்தர்கள் அப்படின்றவங்களெல்லாம் வந்து நான் எதுவுமே குறை சொல்ல, உண்மையாலே வந்து பக்தியோடு பண்ணக்கூடிய ஆன்மீகக்காரவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாமியார்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க என்னை எப்பவுமே என்னை வணங்கு, என்னை வந்து பாரு அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. உண்மையாலே இருக்கக்கூடியவங்க அவங்க பாட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா கூட கடவுளை பற்றி சொல்கிறது, கடவுளை பற்றி பேசுறது அப்படின்ட்டு இருக்கும். என்னை வந்து சாமி அப்படின்ற மாதிரி கும்பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த டிமாண்ட் வந்து வச்சது கிடையாது. அது இல்லாமல் நான் தான் சாமி, என்னை தான் நீங்கள் வணங்கணும், என்னை தான் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், எனக்கு தான் வந்து நீங்கள் கொண்டு வர்றதெல்லாம் செலுத்தணும், எனக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல போலியா சாமியார்கள் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய ஏர்னிங்ஸ் சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடியவங்களை பற்றினது தான் இந்த பதிவு. அதில் இப்போ வந்து ரொம்பவே கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்கிறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் இந்த அன்னபூர்ணி. சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்தா ப்ராட் மாதிரி இருக்கு. அன்னபூர்ணியில் என்னமா பிரச்சனை? அவங்களும் வந்து ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பானா, திருந்த மாட்டானா, திருந்தி அதுலேருந்து அவன் வந்து விடுபட்டு எத்தனையோ பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன் உடனே எல்லாரும் சொல்லக்கூடியது ராமாயணம் எழுதின வால்மீகி அப்படி தானே, ஒரு காலகட்டத்தில் எப்படியோ இருந்தார், அதுக்கப்புறமா அதுலேருந்து மீண்டு வந்து அவர் எழுதலையா, அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுகலையா அப்படின்ற மாதிரிலாம். அதுக்காக எல்லாரும் வால்மீகி ஆகிட முடியாது. எல்லாரும் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து பிடிக்க முடியாது. முதல்ல யார் வந்து தாம் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து திருந்தி மனிதனாக வாழணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களை வந்து தன்னை வந்து பார்க்கணும், தன்னை வந்து பெருமைப்படுத்திக்கணும், தன்னை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இவங்க சொல்லக்கூடிய ஒரு முதல் இடமே, இவங்க எப்படி பிரபலமானாங்க? முதல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, அதுவே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் மேட்டர், அது வந்து ஒரு பெரிய 2 ஹஸ்பண்ட்குள்ளே வந்தக்கூடிய ஒரு பிரச்சனையினால தான் அந்த நிகழ்ச்சிக்கே அவங்க வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க பண்ண விஷயங்கள் வந்து செம்ம ட்ரால் மெட்டீரியலாக ஆச்சு. ஸோ ட்ரால்னால் எங்கே பார்த்தாலும் அதுதான் அவங்களுடைய ட்ரேட்மார்க். அப்படி ஒன்று பண்ணாலே போதும் அவங்க தான் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஏன் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களே வந்து என்னம்மா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே சொல்லு பார்ப்போம்லாம் கேட்டால் அதுக்கு உடனே இல்லை சாமி இறங்கிடுச்சு அப்படி இப்படின்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, நான் தான் சாமி, என்னை வந்து இப்படி பண்ணுறீங்களாம் சொல்லி அது ஷோ பார்த்தவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. அந்த வீடியோ வச்சு அது மூலயமா அவங்க வந்து ப்ரொமோஷன் தேடி சோஷியல் மீடியாவில் பரவி இப்போ கூட பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க, என்ன அதனால் அழிக்க முடியாது, அது எனக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனாக தான் எனக்கு வந்து தெரியுது, அது மூலயமா என்கிட்ட இன்னமும் தீட்சை எடுக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்து தாங்க நான் வந்து தீட்சை எடுக்கவே வந்தேன், அந்த அளவுக்கு ஒருத்தவங்க உண்மையாக இருக்கிறாங்களே அவங்கள பற்றி தெரியட்டோன்னு சொல்லி விட்டுருக்குறாங்கல்ல, அப்படி நான் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்றத தாண்டி அந்த ஞான இடத்த வந்து அவங்க முக்திக்கு வந்துட்டாங்க, அதனால தான் உங்களை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கிறோம்லாம் சொல்கிறாங்க.
ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் வந்து கேட்கும் போதே வந்து ரொம்ப அபத்தமா இல்லை. உண்மையாலே ஒருத்தவங்களது அப்படி ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு புத்திசாலி கூட இருக்க தேவையில்லைங்க, சுய புத்தியோடு இருக்கக்கூடியவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது போய் தீட்சை எடுக்க போவாங்களா? அவங்க பண்ணதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னா ஒன்று என்ன அர்த்தம்? நானும் அந்த மாதிரி இதுக்கப்புறமா சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் போகலாம், இல்லைன்னா இதே போல் நானும் தப்பு செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர்த்து உண்மையாலே ஆன்மீகம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போகிறவங்களா இருக்க மாட்டாங்க. இதே போல் யாரும் வந்து கடவுள் சிலைக்கு கடவுளாக நம்ம நினச்சி வச்சுருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு அதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய பூஜைகள், அங்கே அது பண்ணக்கூடிய நம்ம அபிஷேகம், அதை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு, ஏன் சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து பண்ணக்கூடிய பாலாபிஷேகமே ரொம்ப தப்பானது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷியாக உட்காந்துக்கிட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக உட்காந்துக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுன்றதே தப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து மாலையை போடுறது, அவங்களுக்கு வந்து தீபார்த்தனை காட்டுறது, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஓகே சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னமோ வச்சுட்டு போகிறீங்கன்னு. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணுறது அவங்களுடைய தனிப்பட்ட அதுவை, அதை நம்ம எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் இருந்துட்டு நான் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் பண்ணுறதுன்றதே ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி இவங்க வந்து ஏற்கனவே வந்து திருமணம் ஆனவங்க இப்போ வந்து கடவுள் சொல்கிறாங்க, கடவுளாக இருந்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த திருமணம் பண்ணுறாங்களே, அந்த திருமணம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஒன்று பண்ணாங்க பாருங்கள், அதுதாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டு. உண்மையாலே நீங்கள் வந்து கடவுளாக நினச்சிங்கன்னா எந்த கடவுள் வந்து மறு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அந்த கிரீடமும் கையில் வேலும் கொடுத்து சரி மறு வீட்டுக்கு போயிட்டு வந்து அது கூட பரவாயில்ல, அதுக்கு அடுத்தபடியாக அவங்க பண்ண லூட்டிகள், அவங்க பண்ண க்யூட்டானதுன்னு சொல்லிட்டுலாம் அவங்க ஒரு சில வீடியோஸ்லாம் விட்டுருந்தாங்க. எந்த கடவுள் ஹனிமூனுக்கு போனாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியலையே. நான் வந்து முருகர் மாதிரி இல்லை வள்ளி தேவியான மாதிரி அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா? ஏங்க காட்டுக்கு வனவாசத்துக்கெலாம் வந்து ராமரும் சீதையும் போயிட்டு வரலையா? அவங்க வனவாசத்துக்கு தாங்க போனாங்க, உங்களை மாதிரி வந்து ஹனிமூனுக்கு போயிட்டு வரல. இந்த மாதிரி அவங்க வந்து கடவுளோட கம்பேர் பண்ணுற போது ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்குள்ள அவங்களே ஒன்று ஓகே, போகிறவங்க அட்லீஸ்ட் பப்ளிசிட்டி பண்ணாமையாவது போயிட்டு வந்திருக்கணும். அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அது மூலயமா ஒரு கேவலமான ஒரு மார்க்கெட்டிங், கடவுள்ன்ற பேர் உண்மையாலே ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரு முட்டாளாக ஆக்குறீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அவங்க உண்மையாலே கடவுள் இருக்கிறாங்க, அதை மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையினாலும் நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய கவலையை வந்து அந்த கடவுள் காது கொடுத்து கேட்குறாரு. அவர்கிட்ட நான் வந்து வேண்டக்கூடிய வேண்டுதல் அவர் கேட்டு அதுக்காக வந்து எனக்கு நல்லது பண்ணுவார்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய நம்பிக்கையை வந்து கெடுக்கிற மாதிரி உங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க. அதுவும் அந்த கல்யாணத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோவில் இப்போ வரைக்கும் கூட பரவிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து சாமி அம்மனை வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரியான அம்மன் சிலையை இவங்க உருவத்தில் வச்சு அதுதான் வந்து கல்யாணத்தினுடைய அந்த நடக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கூட கடவுள்களுக்கெல்லாம் வந்து எப்படி திருமணம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான செட்டப்பில் பண்ணாங்க. அவர் யார்? கூட இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க. இதுவே ஒரு கேவலமான ஒரு திருமணமாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. கூட இருக்கக்கூடியவங்களை வந்து எந்த கடவுள் அப்படி கூட இருக்கக்கூடியவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க?
உங்களுடைய நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆன்மீகவாதியா நான் வந்து கடவுள் உருவத்தில் இருக்கிற கடவுள் பிறவின்னும் போது எந்த கடவுள் கூட இருக்கக்கூடியவங்களை பண்ணாங்க? இது வரைக்கும் கடவுளுடைய திருமணம் இல்லைன்னா அவங்களுக்கு நடந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அந்த போர் புரிஞ்சதுனாலையோ இல்லைன்னா இந்த அசுரன் அழிச்சதுனாலையோ அப்படிதான் வந்து அவங்களுக்குள்ள திருமணமான மாதிரி காட்டியிருக்கிறாங்களே தவிர்த்து இப்படி கூடவே இருந்ததுனால இந்த ஆளையோ இந்த அம்மாவையோ நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி எந்த கடவுளுடைய புராணத்துலேயோ இதிகாசத்துலேயோ எதுலையுமே வந்து சொல்லலை. இப்படி கடவுள் பேரை வச்சு ஊரை ஏமாற்றக்கூடிய இந்த மாதிரியான போலியான சாமியார்களை வச்சு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்றவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க சொல்கிறதுலாம் வந்து உண்மையாலே கடவுள் இருக்கக்கூடியவங்களை பற்றி அவங்க கடவுள் நம்பக்கூடியவங்க கடவுள் உண்மையாலே இருக்கிறவங்க அதெல்லாம் வேற. கடவுளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஐயையோ ஐயோ ஐயையையோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, காஞ்சிபுரம் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூரை போய் தாண்டினாலே வந்து மேல்மருவத்தூர் அப்படின்னாலே போதும், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு உடையில தான் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்க்க முடியும், பங்காரு அடிகள். ஸோ அவரை வந்து நீங்கள் கடவுளாக கும்பிடலையா, அவருடைய அந்த வெற்றிடம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பல பிரபலங்களே வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் அந்த வெற்றிடத்தை வந்து நான் தான் வந்து நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவர் கடவுள்னு ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோவில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவர் சொல்லக்கூடிய செயலில் வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து தெளிவு கிடச்சிது. அதனால் அவங்க வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு கட்டமாக அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் கூட வந்து பொதுமக்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அவருடைய ட்ரஸ்ட் மூலமா எத்தனை ஆயிரம் பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க நடத்தக்கூடிய இந்த கோவில்ல எத்தனை பொதுமக்கள் எத்தனை ஏழை எளியோர்கள் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்களும் நீங்க உங்க குடும்பத்தை தவிர்த்து வேற யாரும் அதில் மூலயமா நன்மை அடைஞ்ச மாதிரிலாம் தெரியல. வெறும் உங்களுடைய குடும்பம் மட்டும்தான் உட்காந்து சாப்பிடக்கூடிய மாதிரி தெரியுது. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இருக்கக்கூடிய மக்கள்னா அந்த அளவுக்கு இதுவாயிட்டாங்களான்னு தான் புரியலை. மூளை மங்கி போயிருக்குதா? எப்படியும் இந்த மாதிரியான ஆட்களை நம்புறாங்க, அவங்க கிட்ட போய் விழறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறாங்க. அந்த வீடியோக்களில் ஒருத்தரும் காலில் விழுறதை பார்க்கும்போதே எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஐயையோ ஐயோ ஐயையையோ ஐயையோ ஐயோ ஐயையையோ ஐயையையோ ஐயையோ 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 ஐயோ இது நல்லா இருக்கு. அவங்க ஒரு பக்கம் பங்காரு அடிகளை சொன்னாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறதே திருவண்ணாமலைன்றதுனால திருவண்ணாமலைக்கு பேர் போன ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவையும் வந்து இப்போ அவர் இங்கே இல்லை, அதனால அவருடைய இடத்தையும் நான் பிடிக்க போகிறேன்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. 1000 சர்ச்சைகள் 1000 பேச்சுக்கள் நித்யானந்தா மேலே இருந்தாலுமே கூட அவர் வந்து அங்கே இருக்கும்போது திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவர் ஒரு அடிகளாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் வெளியில் வேறு மாதிரி இருந்தாலுமே கூட அவர் பேசக்கூடிய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லைன்னா பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அவர் எழுதின புத்தகங்கள் இருக்குது, அவருடைய வீடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு புத்தகத்தை படிங்க, அப்போ தெரியும் அவருடைய நாலேஜ் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் வந்து அவரை நம்ப வேணாம் அப்படின்லாம் சொல்லலை. பட் இன் ஜென்ரல் ஒரு காமன் பப்ளிக் மேலே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய நிறைய அந்த மெசேஜஸ்லாம் வந்து அதை படிச்சிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவருடைய நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது ஒரு உங்களை பற்றி நீங்களே எழுத முடியுமா, இல்லைன்னா ஒரு சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண முடியுமா? அந்த சொற்பொழிவு பண்ணாதான் உட்காந்து அரை மணி நேரம் யாராவது கேட்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டாடிக்கிட்டு காசை செலவு பண்ணிக்கிட்டு அண்ட் அந்த காசை செலவு பண்ணுறதெல்லாம் வந்து பொதுமக்கள் ஏமாந்துட்டு இருக்கிறவங்க தான். அதை வச்சு அவங்க சம்பாரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அந்த காசை வச்சு தான் அவங்க வந்து மலேசியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக போய் ட்ரிப்பு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க இன்னும் எத்தனை வீடியோஸ்லாம் அவங்க அங்கே கொண்டாட்டம்லாம் இன்னும் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து அதில் இருந்தாலும் மாற மாட்டீங்க. அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அம்மா வந்து அங்கே போய் நீராடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் ட்ரெண்ட் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் வந்து அம்மான்னு சொல்லி கும்பிட்டுட்டு தான் போவீங்க. அன்னபூர்ணியை எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் சொன்னாலுமே வந்து இதுக்கு பேர் தான் வந்து மூட நம்பிக்கை. இதை தான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து திருப்பதிக்கு போங்க, திருவண்ணாமலைக்கு போங்க, திருத்தணிக்கு போங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கு மாஸ்க்கு எந்த மாதிரியான கடவுளை வேணால் கும்பிடலாம்.
கடவுளுடைய ஸ்தலத்துக்கு அங்கே போயிட்டு கும்பிடுங்க. இந்த மாதிரியான ஒரு போலியாக அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களை இப்படி நம்பாதீங்க அப்படின்றதான் இந்த பதிவு. இதை பார்த்து அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது கொஞ்சம் மாறினீங்கன்னா எங்களுக்கு இந்த பதிவு போட்டதில் ஒரு மன திருப்தி இருக்கும். அன்னபூர்ணி அவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரு கால நேரம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கால நேரம், நீங்கள் பேர் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மனே வந்து உங்களுக்கான வழியை காட்டுவாங்க. அது வரைக்கும் நாங்களும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய நியூ ஃபில்மாலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.